லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக போடப்பட்டிருக்கிறார். இது ஒரு தவறான ஒரு போஸ்டிங், தவறான ஒரு செலெக்ஷன் அப்படிங்கிறத நாங்கள் கருத்தை பதிய விரும்புகிறோம். அந்த அதிகாரி மேலே அவ்வளவு குற்றச்சாட்டு, அவர் மேலே லஞ்ச குற்றச்சாட்டு, அதிக சொத்தெல்லாம் சேர்த்தாருன்னு குற்றச்சாட்டு. அவரே இப்போ என்ன தொழில் திமுக ஸ்டாலினுக்கு வலது கையாக இருந்தவர். எதை கேட்டாலும் நான் ஸ்டாலின்கிட்ட பேசிக்கிறேன் பாரு, இவர் பெரிய ஒரு மாதிரி, நான் ஸ்டாலின்கிட்ட பேசிக்கிறேன் பாரு. திமுக காரர்களின் ஏஜென்ட்டாக செயல்பட்டவர் அருண். அவர் போய் நீங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையில் போட்டீங்கன்னா KN நேரு மேலே எஃப்ஐஆர் போடுவாரா? ஹைகோர்ட்டு சொல்லியிருக்காங்க KN நேரு மேலே எஃப்ஐஆர் போட சொல்லி. ED சொல்லியிருக்காங்க. ஒரு திமுக ஆதரவு அதிகாரியை நீங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையில் போட்டால் எப்படி எஃப்ஐஆர் போடுவான் சொல்லுங்கள்? அதாவது நாட்டில் நடக்கும் நல்லவைகளை சுட்டி காட்டுற மாதிரி கெட்டதையும் சுட்டி காட்டணும். தவறான ஒரு போஸ்டிங், தவறான ஒரு முடிவு. இதை எப்படி பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த திருமாவளவன் வேலை அருண் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாதி ரீதியாக பழி வாங்குவார். அவருக்கு மற்ற அதுவும் இவங்களை பெரும்பான்மை ஜாதிக்காரங்கள் தான் விடவே மாட்டார். அவங்க யாருன்னே அவருக்கு தெரியாது. ஆனால் ஜாதியை பார்த்து இது பண்ணுவார். பல கைதுகள் ஜாதியை பார்த்து பண்ணவர். குண்டர்கள் சட்டத்தில் எல்லாத்தையும் அடைச்சார். இப்போ தான் கொடுங்கோல் ஆட்சி ஓஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது இந்த கொடுங்கோல் ஆட்சி இதெல்லாம் தவறாக பயன்படுத்தினா ஒரு அதிகாரியை கொண்டு போய் லஞ்ச ஒழிப்புத்துறையில் போட்டால் இனி திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் யாருக்கும் இது கிடைக்காது. இவர் திருமாவளவன் ஆதவ அர்ஜுனை பயன்படுத்தி இவருக்கு இந்த போஸ்ட்டை வாங்கி கொடுத்துருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏர்போர்ட் முக்கியமானவர்களை தனக்கு எதிரான ஜாதிக்காரவங்களை திருமாவளவன் கைது செய்வதற்கு இவர் உடந்தையாக இருந்தார். அவரை போய் லஞ்ச ஒழிப்புத்துறையில் போட்டதன் மூலம் இனி திமுகவின் MLA MP மந்திரிகள் ஸ்டாலின், உதயநிதி இவர்கள் மேலெல்லாம் எந்த வழக்கும் பதிவு செய்யப்படாது. செந்தில் பாலாஜி தப்பித்து விடுவார், KN நேரு தப்பித்து விடுவார். எப்படி இப்படி ஒரு போஸ்டிங்கை தாவேக்கா ஆட்சியில் போட்டாங்கங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. தாவேக்கா ஆட்சிக்கு எங்களுடைய இதை தெரிவிச்சுக்கிறோம். இது தப்பான முடிவு. விஜய் அவர்கள் இதில் கவனம் செலுத்தணும். ஆதவர்ஜுனும் திருமாவளவனும் சேர்ந்து சதி செய்து இந்த அதிகாரியை மீண்டும் கொண்டு வந்திருக்கிறார். திமுகவை சேர்ந்த அத்தனை ஊழல் மந்திரிகளும் காப்பாற்றப்பட்டு விடுவார்கள். ஸ்டாலின்லேருந்து, உதயநிதியிலிருந்து, சபரீசன்லேருந்து, KN நேருலேருந்து, செந்தில் பாலாஜியிலிருந்து, அனிதா ராதாகிருஷ்ணனிலிருந்து யார் மீதும் எந்த வழக்கையும் பதிவு செய்ய மாட்டார். இவர் அந்த பதவிக்கு தகுதியற்றவர். இவரை போட்டதன் மூலம் தாவேக்காவிற்கு ஒரு மிகப்பெரிய கருப்பு புள்ளி வந்திருக்கிறது. அதனால் எங்களை பொறுத்தவரை, எங்களுடைய இயக்கத்தை பொறுத்தவரை, நேதாஜி மக்கள் கட்சியை பொறுத்தவரை இவரால் மற்ற ஜாதிக்காரவங்களுக்கெல்லாம் ஆபத்து இருக்குது. திமுக காரங்க பூரா தப்ப வைத்து விடுவார். அதனால் இந்த போஸ்டிங்கை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம், வன்மையாக எதிர்க்கிறோம் அப்படிங்கிறத முதல் கட்ட கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இனி பாருங்கள்.